இந்திய அரசியல் வரலாற்றில் முதல் முறையாக அதிகாரத்திற்கு வந்து சில வருடங்களே ஆன புத்தம் புதிய சூப்பர் ஹிட் மாடல் திராவிட மாடல் நாயகன் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் புதியதொரு சாதனை. அக்டோபர் 11 நேற்று நடந்த கிராம சபை பொதுக்கூட்டத்தில் இதுவரை எந்த முதலமைச்சரும் செய்யாத ஒரு புதிய சாதனையை திராவிட மாடல் நாயகன் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் படைத்திருக்கிறார். முதல் முறையாக 10,000 கிராம சபை கூட்டங்களில் காணொளி காட்சி மூலமாக நமது முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் நேரடியாக கலந்துரையாடி மக்களின் குறைகளை கேட்டறிந்து உடனடியாக அதற்கான தீர்வுகளை வழங்கி எந்த கும்பலும் குறை சொல்ல முடியாத சிறப்பான ஆட்சியை தொடர்ச்சியாக வழங்கி வருகிறார் என்பது நாட்டு மக்கள் அறிந்தது. அக்டோபர் 2ஆம் தேதி நடைபெற வேண்டிய கிராம சபை கூட்டம் மாறுதலாக அக்டோபர் 11 அன்று அனைத்து பகுதியிலும் கிராம சபை கூட்டம் நடந்தது. காணொளி காட்சி மூலமாக முதல்வர் கலந்து கொண்டார். அதில் பேசப்பட்ட தீர்மானம் நிறைவேற்றப்பட்ட சில விடயங்களை நாம் இங்கு காணலாம். நமது முதல்வர் ஸ்டாலின் துணை முதலமைச்சராக இருக்கும்போதே மகளிர் குழு, இந்த மகளிர் குழுவை கொண்டு வந்து இன்று திறம்பட செயல்பட்டிருக்கிறதில் முக்கியம் நமது முதல்வர் ஸ்டாலின் அவர்களுக்கு பெரும் பங்கு இருக்கிறது. அப்போதே அவர் சுழல்நிதி கொடுத்து அந்த மகளிர் குழுவை வளர்த்தெடுப்பதில் முக்கிய பங்காற்றியிருக்கிறார். அதன் தொடர்ச்சியாக இன்று மகளிருக்கான உரிமை தொகை தமிழக பெண்கள் வீதிகளில் தெருக்களில் இறங்கி போராடி கேட்டதன் பயனாக சொன்னதையும் செய்வோம் சொல்லாததையும் செய்வோம் என்பதை பறைசாற்றும் திராவிட மாடல் மகளிர் உரிமை தொகையை கொடுத்து இன்று மகளிரை தலைநிமிர்ந்து நிற்க செய்திருக்கிறது. அடுத்து புலி பாய்ச்சலாக குடிசையில்லா தமிழ்நாடு என்ற ஒரு திட்டத்தின் அடிப்படையில் இன்று தமிழ்நாட்டில் எங்குமே குடிசை இல்லை என்ற ஒரு பெரும் மாற்றத்தை நமது முதல்வர் உருவாக்கி கொண்டு வந்திருக்கிறார். இவ்வளவு சிறப்பான திட்டங்களை தொடர்ச்சியாக வழங்கி வரும் நமது முதல்வர் ஸ்டாலின் மக்கள் பொறுப்புடன் நடந்து கொள்ள வேண்டும் என்று ஒரு கோரிக்கையும் வைத்திருக்கிறார். கிராமங்களே ஒரு நாட்டின் முதுகெலும்பு என்பதை உணர்ந்து சாலைகள், பாலங்கள், கிராம அடிப்படை வசதிகள், சாலை, குடிநீர், பள்ளிக்கூடம், நூலகம் என்பதை ஆய்ந்து அறிந்து அதை ஒவ்வொன்றும் திறம்பட செயல்படுறதுக்காக என்ன செய்யணுமோ அதை நேரடியாக கண்காணித்து நமது முதலமைச்சர் ஒவ்வொன்றையும் செய்து கொண்டு இருக்கிறார். இன்று மக்களுக்கு என்ன தேவை என்பதை, ஒரு பிள்ளைக்கு என்ன தேவை அப்படிங்கிறத தகப்பனுக்கு தான் தெரியும் அப்படிங்கிறதை புரிஞ்சு சரியாக நமது அப்பா ஸ்டாலின் அவர்கள் இன்று தமிழக வீதிதோறும் மதுக்கடைகளை திறந்து வைப்பது போல திறந்து வைத்து சீரிய முறையில் செயல்படுவதைப் போல நமது மக்களும் பொறுப்புடன் செயல்பட வேண்டும் என்று கோரிக்கை வைத்திருக்கிறார். அடுத்து குழந்தைகள் படிப்பதை உறுதி செய்ய வேண்டும். குழந்தை தொழிலாளர் எங்கேனும் இருந்தார்கள் அப்படின்னா அவங்கள கூப்பிட்டு வந்து அவங்க படிக்கிறத பெற்றோர்கள் உறுதி செய்யணும். குழந்தை தொழிலாளர்களே இருக்கக்கூடாது. ஸோ அதுக்கு நீங்கள் பெற்றோர்கள் அதுக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு கேட்டிருக்கிறாங்க. அடுத்து 100 நாள் வேலை திட்டம். இந்த 100 நாள் வேலை திட்டத்தில் வேலையெல்லாம் சரியாக நடக்குதா, மக்களுக்கு பணமெல்லாம் சரியாக போய் சேருதா அப்படிங்கிறத ஒவ்வொரு நொடி கண்காணிச்சிட்ருக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து கிராமந்தோறும் பார்த்திங்கன்னா வறுமை ஒழிப்பு பெண்கள் குழு அப்படின்னு ஆல்ரெடி உருவாக்கியிருக்கிறாங்க. அந்த குழு கிராமங்கள் தோறும் போய் வீடுகள் தோறும் போய் உண்மையிலே வறுமையில் யார் இருக்கிறான்னு ஆல்ரெடி பட்டியலும் எடுத்துட்டாங்களாமா. அந்த பட்டியல் முதல்வர் கையில் இருக்குது. இப்போ சரியான தகுதியான பயனாளிகளுக்கு அந்த திட்டம், அந்த பயன் போய் சேரும் என்பதில் உறுதியாக இருக்கிறார். இதுவரை எத்தனை சீரிய திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு அத்தனை திட்டங்களும் சரியான பயனாளிகளுக்கு எப்படி சென்று சேர்ந்ததோ அதைவிட பன்மடங்கு வீரிய முறையில் இந்த திட்டம் செயல்படுத்தப்படும் என்று தெரிவித்திருக்கிறார். அடுத்து இது எல்லாம் செயல்படுத்தணும் அப்படின்னா தனி மனித சமூக பொறுப்பு அவசியம் தேவை, அதை புரிஞ்சுக்கணும் அப்படின்ட்டுருக்கிறாரு. பிளாஸ்டிக் பயன்பாட்டை குறைக்கணும் அப்படின்ட்டுருக்கிறாரு. மக்கள் நம்ம தான் அதை செய்ய முடியும். அந்த பிளாஸ்டிக்கை தயாரிக்கிற கம்பெனிகிட்ட சொல்லி அவங்கள ஸ்டாப் பண்ணலாம் சொல்கிறது அது முடியாது. அது மக்கள் தான் குறைக்கணும். இப்போ மதுக்கடையை பூட்டுங்க, குடிக்க மாட்டேன்னு சொல்கிறது முறையாக அது தப்பு. மக்கள் நீங்கள் குடிக்க வேண்டாம் அவங்க வைக்க போகிறாங்க. அந்த மாதிரி பிளாஸ்டிக் பயன்பாட்டை குறைக்கணும், அது மக்கள் ஒத்துழைக்கணும்னு சொல்லி கோரிக்கை விடுத்திருக்கிறாரு. அப்படி இதெல்லாம் கூட ஒரு முதல்வர் சொல்லணுமா அப்படின்னா அதுதான் ஒரு அப்பாங்கிறது. அந்த அளவுக்கு ஒரு பொறுப்புணர்ந்த முதல்வராக இன்று செயல்படுறதுனால தான் எந்த கும்பனும் குறை சொல்ல முடியாத ஒரு சீரிய ஆட்சியாக இருக்குது. இன்றைக்கி தமிழ்நாட்டில் உள்ள இந்தியாவில் உள்ள பல மாநிலங்கள் நமது திராவிட மாடல் ஆட்சியை பின்தொடர்கிற அளவுக்கு இருக்குது அப்படின்னா அதுதான் நம்ம அப்பாவோட ஆட்சி.
அடுத்து ஒவ்வொரு நாளும் புவி வெப்பமடைஞ்சிட்டு இருக்குது. அந்த புவி வெப்பமடையுது, மழைப்பொழிவு குறையுது. இதுக்கெல்லாம் காரணம் காலநிலை மாற்றம் தான். ஸோ இதற்கு நம்ம முன்னெச்சரிக்கையாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆமாம், அங்கங்கே மலைகள் வெட்டப்படுது, மண்கள் தோண்டப்படுது, ஆறுகள் சூறையாடப்படுது. இதெல்லாம் காரணமானா அவங்கள சொல்ல முடியாது. பொதுமக்கள் நம்ம தான் தயாராக இருக்கணும். புவி வெப்பமடையாமல் பார்த்துக்கிறணும், காற்று மாசுபடாமல் பார்த்துக்கிறணும். ஸோ காலநிலை மாற்றங்கள் வரப்படாமல் பார்த்துக்கணும். மழைப்பொழிவு எப்பயாவது பெய்யுது அப்படின்னா அந்த தண்ணீரை பிடிச்சி வச்சு மழைநீரை சேகரித்து பழகிக்கணும். ஸோ நம்ம வீடுகளை சுத்தமாக வச்சுக்கணும். இந்த மாதிரி நிறையா நம்மளோட முதல்வர் கோரிக்கை வச்சுருக்காரு. இதை பொதுமக்கள் நம்ம அதை கரெக்டாக ஃபாலோ பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. அடுத்த மழைக்காலமாக இருக்கிறதுனால டெங்கு, சிக்கன் குனியா இந்த மாதிரி பெரிய பெரிய தொற்றுகள் வர இருக்குது. ஸோ அதுலேருந்து உங்களை நீங்கள் பாதுகாத்துக்கோங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. வடகிழக்கு பருவமழை முன்னாடியே வர்றதுனால ஸோ முன்னெச்சரிக்கை அதுக்கு நடவடிக்கைகள் எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. அடுத்து கிராம சபையோட வரவு செலவு எல்லாமே காமிக்கிறாங்க. அதை கேட்டு தெரிஞ்சுக்க முடியும் அப்படின்னு இருக்காங்க. இந்த கிராம சபையோட முக்கிய முடிவாக சாதி பெயர்கள், கிராமங்களில் உள்ள கிராமத்தோட பெயராக இருக்கலாம், இல்லை தெருக்களோட பெயராக இருக்கலாம், எங்கே எல்லாம் சாதி பெயர்கள் இருக்கோ அந்த சாதி பெயர்களை நீக்கி அதற்கு மாற்றாக பூக்களோட பெயர்லாம் வைக்கிறதா நம்மளோட திராவிட மாடல் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் அறிவிச்சிருக்கிறாரு. ஸோ வரலாற்றில் இது மிகப்பெரிய பொன் எழுத்துக்கள் படிக்க வேண்டிய ஒரு முக்கியமான தீர்மானமாக இருக்கும் அப்படிங்கிறத அவளை உறுதியாக சொல்ல முடியும். நான் அதே அடுத்து இன்னொன்று சொல்கிறாங்க. அடுத்த ஒரு தீர்மானம் அந்த சாதி பெயரை நீக்கிறதா இல்லை அதையே கண்டினியூ பண்ணிக்கலாமா அப்படிங்கிறத அந்தந்த கிராம பொதுமக்களையும் முடிவு பண்ணலாம். அவங்க வேணும்னா அதை வச்சுக்கலாம், வேணும்னா மாற்றிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அப்போது அந்தந்த கிராம பொதுமக்கள் முடிவு பண்ணலாம் அப்படின்னா இப்போ எந்த ஜாதி பெயர் இருக்க போகுது, எந்த ஜாதி பெயர் இருக்காது அப்படிங்கிறது வரலாறு நமக்கு நிறைய பாடங்கள் கற்றுக் கொடுத்துருக்குது. ஸோ இந்த தீர்மானம் இதே கடந்த அக்டோபர் 6ஆம் தேதி அரசாணை வெளியிடுறாங்க. ஜாதி பேராக நீக்கணும் அப்படின்னு. அக்டோபர் 7ஆம் தேதி கோவை மேம்பாலத்துக்கு நமது ஜிடி நாயுடு அவங்களோட பேரை வச்சுருக்கிறாங்க. ஸோ முதல் நாள் ஜாதி பேர் நீக்கணும்னு சொல்லிட்டு மறுநாள் ஜிடி நாயுடு பேர் வச்சுருக்காங்க. ஜிடி நாயுடு ஜாதி பெயர் கிடையாது அப்படின்ட்டு அதுக்கு நிறைய பேர் முட்டு கொடுக்கவும் செய்கிறாங்க. அது மாதிரி இப்போ அறிவிச்சிருக்கிறாங்க, ஜாதி பேர் வேணும்னா வச்சுக்கலாம், வேணாட்டா நீக்கிக்கலாம் அப்படின்னு. அப்போ எதை வச்சுக்க போகிறோம், எதை நீக்க போகிறாங்கிறத பொதுமக்களே முடிவு பண்ணலான்னு சொல்கிறாங்க. ஸோ எந்த கொம்பனும் குறை சொல்ல முடியாத ஆட்சி செஞ்சுட்டு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் ஆட்சியில் இங்கே அத்தனையும் சிறப்பாக நடந்துகிட்ருக்கு. இப்படி ஒரு ஆட்சி நடக்கிறது இனி ஒரு மகன் பிறந்து நடத்த முடியுமா அப்படின்னா கண்டிப்பாக வாய்ப்பில்லை தான். தமிழகத்தை தலைகுனிய விடமாட்டோம்.